கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 27வது வசனத்தினுடைய பின்பகுதி. அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். சற்றே தரித்து நில். சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான், உன்னுடைய வேலைக்காரனை முன்பே போகும்படி சொல், நீ தனித்து நில் அல்லது தரித்து நில் என்று சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக சாமுவேல் இப்பொழுது சவுல் இடத்தில் பேசுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தரித்து நிற்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். வேகமான உலகம், பலவிதமான வேலையின் பளுக்கள், பலவிதமான நிர்பந்திக்கப்பட்ட தொழில்கள், மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கடினமான நாட்களில் தேவனுக்காக தரித்து நிற்க வேண்டியது மிகவும் அவசியம். தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் தனித்து நிற்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமான காரியம். உலகத்தில் வேலையின் நிமித்தமாக பல விதங்களில் நீங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கலாம். நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அநேக சூழல்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த வேளையிலே கர்த்தர் தனித்து நிற்கும்படியாக சொல்லுகிறார். சாமுவேல் சவுலினிடத்தில் சொல்லுகிறான், நீ தரித்து நில். அவன் தரித்து நின்ற பொழுது கழுதைகளை தேடி வந்த சவுலுக்கு ஒரு பெரிய மேன்மை காத்திருக்கிறது. இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகிக்கப்படுகிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நீ தரித்து நிற்பாயானால், தேவ சமூகத்தில் உன்னுடைய நேரத்தை நீ செலவிட ஆரம்பிப்பாயானால், நீ இன்று நிற்கிற ஸ்தானம் அல்ல, நீ இன்று இருக்கக்கூடிய ஸ்தானம் அல்லவே அல்ல. கர்த்தர் உன்னை அபிஷேகித்து உன்னை ராஜாக்களோடும் உன்னை மேன்மைப்படும் ஸ்தானங்களிலும் அமர பண்ணுவார். தரித்து நிற்கிறாயா? தேவனோடு கூட தனித்து நின்று கொண்டு இருக்கிறாயா? அல்லது வேலை, உலகத்தின் காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருந்தீர்களானால், இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அருமையான தேவ பிள்ளையே, தரித்து நில். நாட்கள் கொடுமையாய் மாறுவதற்கு முன்பதாக உன் நேரத்தை நீ கர்த்தருடைய சமூகத்தில் செலவிட ஆரம்பி. கழுதைகளை தேடிச் சென்ற சவுலுக்கு கர்த்தர் ராஜாவின் மேன்மையை கொடுத்தார். இன்றைய நாளிலும் கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய மேன்மையை கொடுக்க விரும்புகிறார். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இந்த ஆண்டவரோடு கூட ஒரு பொருத்தனை எடுப்பாயா? தரித்து நிற்பேன் ஆண்டவரே, தனித்து நிற்பேன், எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு உம்முடைய சமூகத்தில் தனித்து நிற்பேன் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட ஒரு பொருத்தனை எடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வார்த்தைகளை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையிலும் கூட உம்முடைய வார்த்தையின்படியாய் உம்முடைய பிள்ளைகள் தனித்து தரித்து நிற்கக்கூடியதான கிருபையை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா? எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு என் நேசருடைய பாதத்தை உம்முடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளுவார்களாக. ஒரு புதிய அபிஷேகத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே, சோர்வுகள் மாறட்டும் ஆண்டவரே. ஜெப ஆவியினால் நிரப்பும் ஒவ்வொருவரையும். தடைகள் மாறட்டும். நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.